யௌம நதுஉ குல்ல உனாஸின் பிஇமாமிஹிம், ஒவ்வொரு கூட்டத்தையும் அவர்களுடைய தலைவரை கொண்டு அழைக்கப்படும். அந்த நாளில் மூசாவை பின்பற்றியவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அழைக்கப்படுகிற போது, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றியவர்களை அவர்களின் நபியான ஈசாவோடு அழைக்கப்படுகிற போது, யாம் பெற்ற பாக்கியங்களிலெல்லாம் பெரும் பாக்கியம் பெறற்கரும் பேரு நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் அழைக்கப்படுகிறோம். உலகத்திலே ஆயிரம் ஆண்டு காலமாக தோன்றிய வாழ்ந்த முடித்து போன பல்வேறு சமுதாயங்கள், அந்த சமுதாயங்களுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு ஒப்பீட்டளவில் நோக்கினால் அநேகமாய் முந்தைய சமுதாயங்களின் எந்த சிறப்பும் நமக்கு இல்லை என்று சொல்லிவிடலாம். அவர்கள் போல உடல் பலம் இல்லை, அவர்கள் போல் ஆரோக்கியம் இல்லை, அவர்கள் போல் அவர்கள் பெற்ற நீண்ட ஆயுள் இல்லை. 900 வருடங்கள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 950 வருடங்கள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். 500 600 ஆயுர்காலங்களை வருடங்களை ஆயுளாக பெற்ற பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்து விட்டார்கள். குர்ஆன் சொல்லுவது போல விரல்களால் மலைகளை குடைந்த பெருமக்கள் வாழ்ந்து முடித்து விட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஆது சமூது கூட்டத்தவர்களை அறிமுகம் செய்கிற போது, அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், விரல்களால் பாறைகளை மலைகளை குடைந்தவர்கள், ஏராளமான சிறப்பு தன்மைகளை பெற்ற நிறைய சமுதாயங்கள் கழிந்து விட்டது. அந்த சிறப்புகளில் எந்த சிறப்பும் இங்கே நமக்கு இல்லை, ஒரு சிறப்பும் இல்லை. நாம் பெற்றதெல்லாம் ஒரே ஒரு சிறப்பு, பெரும் பாக்கியம். அல்லாமா பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவது போல், பி அஃதலிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம், நபிமார்களில் ஆக சிறந்த நபியை தலைவராக பெற்ற காரணத்தால் சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக தானாக ஆகிவிட்டோம். நமக்கு வேறு எந்த சிறப்பும் இல்லை. லம்மா தஅல்லாஹு தாஇனா லிதாஅத்திஹி பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். ஆயுள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, உடல் பலம் இல்லை, நலம் இல்லை, எந்த வளங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. எம்பெருமானை தலைவராக்கினோம். உலகத்தின் எல்லா சமுதாயங்களிலும் நாம் சிறந்த சமுதாயம்.